வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்க பல மக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. வெளிச்சம் கிடைக்காதா, நன்மை நடக்காதா என்று. ஆனால் நமக்கு அவர் வார்த்தையை அவளோடு கேட்குற உங்களுக்கு, அதன்படி செய்வேன் என்று தீர்மானிக்கிற உங்களுக்கு, இதோ பக்தன் சொல்லுகிறபடியே நன்மை உண்டாக போகிறது. சங்கீதம் 119 124. உமது அடியேனை உமது கிருபையின்படியே நடத்தி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். நான் நடக்க வேண்டிய வார்த்தைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் நேர்த்தியாக இருந்து நான் நடக்க வேண்டிய காரியங்களை எனக்கு போதித்தரலும் என்று பக்தன் எவ்வளோ ஆழமாக கேட்குறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? உம்முடைய கிருபையின்படியே என்னை நடத்தும். அன்பானவர்களே, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தன்னை தானே தாழ்த்துகிறவன் நிச்சயமாக தெய்வனால் உயர்த்தப்படுவான். ஆக எதை இழந்தாலும் அவருடைய கிருபை நாம் இழக்கக்கூடாது. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னை வழி நடத்த உமது கிருபை போதும், என்னை பாதுகாக்க உமது கிருபை போதும், என்னை உயிர்ப்பிக்க உயர்த்த உமது கிருபை போதும். இதை நம்புகிறவங்க என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்கலாமே. அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டு என்னோட ஜெபிக்கிற யாவருக்கும் இயேசு தன்னை மரணபறிந்து தாழ்த்தினது போல அந்த கிருபைக்குரியவர், கிருபைநாதர் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் அந்த அனுபவத்தை தாரும் அப்பா. கேட்ட வார்த்தையின்படியே உம்முடைய பிரமாணங்களாகிய வசனங்களை, வழிகளை எங்களுக்கு போதித்தரலும். உம்முடைய வார்த்தையின்படியே, கிருபையின்படியே நடத்தி ஜீவ பாதியிலே உறுதியாக நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு நன்றி. இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பி நின்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். காட் பிளஸ் யூ.